மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாதுன்றது ரோடே வந்து அவருக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சிருக்காரு. இந்த குறைகள காது குடுத்து கேட்கிறாரோ, அந்த ஒரு விஷயத்த அதன் மூலியமா அவர் வந்து இன்னும் மக்களோட நெருக்கமாகுறாரோ. அது ஏன் அந்த இயல்பு ஏன் வந்திருக்குன்னா, இவ்வளோ காலமா இருக்கு இல்லையா? இந்த இந்த கடந்த காலங்கள்ல அவரே வந்து பல குறைகள சொல்லி, சொல்லி, சொல்லி கேட்க ஆள் இல்லாதனால தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ம், ம். அப்போ அவரு குறைகள கேட்க தான் வந்திருக்காரு. எங்க குறைகள நீங்க சரி பண்ணல. அப்ப நாங்களே சரி பண்ணிக்கிறோம்னு வந்தவரு, அவருக்கே தெரியும் குறைகள் எல்லாமே என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்றது அவருக்கே தெரியும். அனுபவ ரீதியாவே தெரியும்ன்னும்போது, மக்கள் என்னென்ன எடுத்துட்டு வராங்க அதுக்காக காத்துட்டு இருக்காரு. ம், ம். அவருக்கு தெரிஞ்ச குறைகள்லாம் அவர் சரி பண்ண தயாரா இருக்காரு. மக்கள் என்னென்ன குறைகள் எடுத்துட்டு வராங்க, அதுக்காக எல்லாரையுமே ஆயத்தம் பண்ணியிருக்காரு. குறைகள் கேளுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. மக்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பப்ளிக் இவ்வளோ நாளா அதெல்லாம் நம்ம கனவுல கூட ஒரு எளிய மக்கள்னாவே வந்து, இவங்கலாம் ஒரு ஆளான்னு பார்த்த ஒரு காலம் இருக்கு இல்லையா? இப்போ ரொம்ப நாள் 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த நிலை தான் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, பப்ளிக்னா மினிஸ்ட்ரி ஒபே பண்றாரு. மினிஸ்டர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. அந்த அந்த கிளாரிட்டி எங்கேருந்து வந்தது? ம். தலைமை. அவங்க தான் எஜமானர்கள். அவங்களுக்கு வேலை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கிளாரிட்டி இன்னைக்கு டிவிகேன்ற அப்படி ஒரு கட்சிக்கே இருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒண்ணு.